தோட்டத்தில் கார்டன் பெட்டு போடலான்னு முடிவு பண்ணிட்டாவே ஃபஸ்ட்டு மைண்டுக்கு வர்றது ட்ரீட்டட் வுட் வாங்கலாமா அன்ட்ரீட்டட் வுட் வாங்குறதா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க. அதுவும் இங்கே கார்டன் பெட்டு போடுறாங்க அப்படின்னாவே மோஸ்ட்லி ட்ரீட்டட் வுட் தாங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா அது ப்ராசஸ் பண்ணி இருக்குங்களா, பூச்சித்தொல்லைலாம் இருக்காது, நல்ல லைஃப் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அன்ட்ரீட்டட் வுட் தாங்க வாங்குறது. இது எல்லாமே பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். ஏன்னா ட்ரீட்டட் வுட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஹார்ஷான கெமிக்கல் இருக்குதுங்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலிங்க. இப்படி சொன்னதுக்கப்புறம் எப்படிங்க வாங்குறதுக்கு மனசு வரும்? கொஞ்சம் பயமாக இருக்கும் இல்லைங்களா? அதனால தான் அன்ட்ரீட்டட் வுட்டும் வாங்கிடுறதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்தில் போட்டுட்டு வுட்டு மக்குச்சு அப்படின்னாவே டக்கு டக்குன்னு 2 வருஷத்துக்கு ஒருக்கா மாற்றிக்கிட்டே இருக்குதுங்க. ஏன்னா வுட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 8 ஃபீட் வந்து $15, 10 ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா $20 வருது. நம்ம கார்டன் பெட்டுக்கு 8 ஃபீட்டு 3, 10 ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வுட்டு வாங்கியிருந்தோங்க. பெட்டோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 ஃபீட் கிராஸ் 1.5 ஃபீட் போட்டிருந்தோங்க. இந்த பெட்டை வந்து எப்படி செட் பண்ணுறதுன்னு டீட்டெயில்டாக லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கிறேங்க. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள்.